ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் நாடகம் தயாராகி கொண்டிருந்தது. திடீரென்று 24ஆம் தேதி காலையில் ஒரு அம்மா பங்கு குருவுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். ஃபாதர், என் பையன் கிறிஸ்துமஸ் டிராமாவில் நடிக்கணும், ஆனா திடீர்னு அவனுக்கு குளிர் காய்ச்சல், வர முடியாது. ஏமா கடைசி நேரத்தில் இப்படி சொன்னா என்ன ஆகிறது? பங்கு சாமியார் நடுங்கி போய்விட்டார். சரி, உங்க பையன் என்னவா நடிக்கிறான் கிறிஸ்துமஸ் நாடகத்துல? அந்த அம்மா சொன்னாங்களாம், சூசியப்பரா தான் நடிக்கிறான் சாமி. ஓ, நல்ல வேலை. சமனசுகளா நடிச்சிருந்தா எனக்கு பிரச்சனை, 3 ராஜாக்களா நடிச்சிருந்தா பிரச்சனை, இடையர்களா நடிச்சிருந்தா பிரச்சனை, ஏன் தேவதாயாக நடித்திருந்தாலும் பிரச்சனை. சூசேப்பர் தானே, பார்த்து கொள்ளலாம் அம்மா, நான் மேனேஜ் பண்ணிக் கொள்கிறேன் என்று அந்த தாயிடம் பங்கு குரு சொன்னாராம். சூசேப்பர் தானே என்ற மனநிலை எத்தனையோ பேருக்கு வருகிறது. மிக சாதாரணமானவராக, முக்கியம் இல்லாதவராக பலர் அவரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை உற்று பார்ப்போமா, அவருடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்தோமானால் அவரை பற்றி, அவருடைய மேன்மையை பற்றி இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம். அவருடைய இக்கட்டான சூழ்நிலையை பாருங்கள். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளோடு அவருக்கு மன ஒப்பந்தமாகி இருந்தது. அவர்கள் கூடி வாழவில்லை, உண்மைதான். தாய் வீட்டிலேயே அவர்கள் இருந்திருந்தாலும் கூட கருவுற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டால் சூசேப்பருக்கு எப்படி இருந்திருக்கும்? தனக்கு கேடு விளைந்ததாக, தான் ஏமாற்றப்பட்டதாக ஒரு உணர்வுதான். வேறு எந்த ஆளோடோ அவருக்கு தொடர்பா என்றெல்லாம் எண்ணம் எழுந்திருக்கின்ற சூழ்நிலைதான். மோசே சட்டப்படி அவரை எல்லார் முன்னிலையிலும் நிறுத்திருந்தால், இந்த நிலையை பிரகடனப்படுத்தி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கல்லால் எறிந்து அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர் செய்தது என்ன? இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது, அவர் நேர்மையாளர். பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்க வேண்டியது, நீ நேர்மையாளரா? நேர்மையாளர் என்றால் என்ன? What does it mean to be just? Justice is giving each one his or her due. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நீதியாக இருப்பது. உன் குடும்பத்தாருக்குரியதை உன் குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும், கணவனுக்குரியதை கணவனுக்கு, பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைகளுக்கு, மனைவிக்குரியதை மனைவிக்கு, மற்ற உறவுகளுக்குரியதை உறவுக்கு, அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கு. இப்படி வாழ சூசேப்பர் நம்மை அழைக்கிறார் பாருங்கள். பின்னாளில் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தம்முடைய உயிரை கையளிக்கும் போது நூற்றுவர் தலைவன் அவரை உற்று பார்த்து, உள்ளபடியே இவர் நீதிமான், நீதிமானால் வளர்க்கப்பட்ட மகனும் நீதிமானாகத்தான் இருந்தார் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு என் நினைவுக்கு வருகிறார். தொடக்க நூல் 39 நாம் வாசிக்கிறோம், புத்திபாரின் மனைவி யோசேப்போடு தவறாக உறவு கொள்ள நினைக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய தலைவர், உன்னுடைய கணவர் எதையுமே எனக்கு குறை வைக்கவில்லை, உம்மை தவிர. நான் இத்தீச்செயலை புரிந்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வது எப்படி என்று கேட்கிறாரே பாருங்கள். அந்த மனநிலைதான் இந்த புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கும் இருந்தது. அவர் நீதிமான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற முக்கியமான செய்தி, நாம் எல்லாரும் நீதிமான் என்று அழைக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவனாக இருந்தால் போதாது, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் நீதிமான் என்று சொல்லுகின்ற போது உண்மையாகவே அதைவிட ஒரு பெரிய சர்டிபிகேட், நன்னடத்தை சான்றிதழ் இருக்கவே முடியாது. நீதிமானாக இருப்போம், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுப்போம், மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடுப்போம். யாரையும் வஞ்சித்து எந்த நேரத்திலும் அன்டியூ அட்வான்டேஜ் என்று சொல்லுகிறார்களே, மற்றவர்களை விட நான் முந்தி வர வேண்டும் என்று
எந்த முறையை பின்பற்றினாலும் பரவாயில்லை என்று சில பேர் நினைக்கிறார்களே, அப்படி நினைத்தால் நாம் சூசையப்பரை போல வாழ்வதே கிடையாது. பிறகு பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அவர் நீதிமானாக இருந்ததோடு மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். பாருங்க, புனித சூசையப்பர் நேர்மையாளர் மட்டுமல்ல, மென்மையான கனிவான உள்ளம் கொண்டவர். அவர் என்ன செய்தார் பார்த்தீர்களா? தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இருந்தாலும் அடுத்தவருக்கு தீங்கு நேரக்கூடாது, மரியாய் என்ற இந்த பெண்ணுக்கு எந்த தீங்கும் நேர்ந்து விடக்கூடாது என்று மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறாரே பாருங்கள். இந்த மென்மை கனிவு இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் எவ்வளவு நன்றாக இருக்கும். அடுத்தவரின் கஷ்டத்தை புரிந்து கொள்வது, சென்சிட்டிவிட்டி டு த நீட்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் என்று சொல்லுகிறார்களே. கணவர் தொலைதூரம் சென்று கஷ்டப்பட்டு உழைத்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். அவருடைய வேதனையை, சோர்வை புரிந்து கொள்கின்ற மனைவி இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். மனைவி வீட்டிலே இருந்தாலும் துவைக்கிறார்கள், பெருக்குகிறார்கள், சமைக்கிறார்கள். அவர்களுக்கும் உடல்நல குறைவு. அவர்களுடைய இயக்கங்களை, உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற கணவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். பிள்ளைகளின் சுமையை புரிந்து கொள்கிற பெற்றோர்கள், பெற்றோர்களின் சுமைகளை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள், இன்னும் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரின் கண்ணீரை உற்று பார்க்கின்ற மனிதர்கள் தான் சூசையப்பரின் மனநிலையை ஒத்திருப்பவர்கள். ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு சிறுமி ஒரு நாள் நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று அடம் பிடித்தாளாம். அம்மா அவருடைய அப்பாவிடம் சொன்னார்கள், ஏங்க நீங்களாவது சொல்லுங்க, ஆட்டோக்காரன் வேற வரப்போறான், ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டேங்கிறான், சீக்கிரம் கிளம்புமா என்று அப்பா சொல்லும் போது, அப்பா எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும், ஒரு அனுமதி கொடுக்கணும், அப்பதான் நான் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவேன் அப்படின்னு சொன்னாலாம். சரிம்மா, என்ன பர்மிஷன் வேணாலும் நான் கொடுக்கிறேன், சீக்கிரம் கிளம்பு என்று சொன்ன உடனே காலை உணவை முடித்து கொண்டு கிளம்பும் போது, என்னம்மா பர்மிஷன் உனக்கு வேண்டும் என்று கேட்டாராம் அப்பா. உடனே அந்த சிறுமி சொன்னாலாம், அப்பா நான் மொட்டை அடிச்சுக்கணும், அதுக்கு பர்மிஷன் கொடுங்க என்று சொன்னாள். உனக்கு நன்றாகத்தானே இருக்கிறது, ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்கும்போது, அப்பா எங்க கிளாஸ்ல என் கூட படிக்கிற இன்னொரு பொண்ணுக்கு கேன்சர் வியாதி, கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து அவளுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் போய்விட்டது, எல்லாரும் அவளை கேலி செய்கிறார்கள், நானும் என்னுடைய நண்பர்கள் 3 பேரும் சேர்ந்து நாமும் மொட்டை அடித்துக் கொண்டால் நிச்சயமாக யாரும் அவரை கேலி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம் அப்பா, அதற்காகத்தான். பாருங்கள், இந்த சிறுமியின் கனிவை பாருங்கள், உள்ளத்தை பாருங்கள். தன்னுடைய சக மாணவி கேலி செய்யப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவருக்கு பதிலாக 5 பேர் அப்படி இருந்தால் மாணவிகள், மற்றவர்கள் கேலி செய்ய மாட்டார்கள் என்பதற்காக இவரும் தன்னுடைய அழகை இழக்க தயாராகின்றாரே பாருங்கள். இதுதான் புனித சூசையப்பரின் கனிவு. மற்றவருடைய துன்பம், மற்றவருடைய வேதனை உங்கள் இதயத்தை தொடவில்லை என்றால், கிறிஸ்துமஸ் பெருவிழா நாம் கொண்டாடுவதால் எந்த நன்மையும் இருக்க போவதில்லை பிரியமானவர்களே. அத்தகைய நிலைக்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் நம் எல்லாரையும். புனித சூசையப்பரை பற்றி நாம் இன்னும் ஒன்று அடிக்கடி சொல்வது, அவர் ஒரு கடின உழைப்பாளி என்று. அவரை பார்க்கும்போது விவிலியத்துல a man on the move என்று நாம் சொல்ல முடியும். எப்போது பார்த்தாலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறவர் அவர். ஆண்டவர் இயேசு 3 ஆண்டுகள் தான் பொது வாழ்விலே செயல்பட்டார். இருந்தாலும் எவ்வளவு சாதித்தார். பகலெல்லாம் நோயாளிகளை குணப்படுத்தினார், நற்செய்தி அறிவித்தார், பேய்களை ஓட்டினார், மாலையானதும் தனிமையானதோர் இடத்துக்கு சென்றார், ஜெபித்தார். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தார். விடியற் காலையில் கருக்கலாய் இருக்கும் போதே எழுந்து ஜெபித்தார். ஜெபம், கடின உழைப்பு, இவை இரண்டுமே ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக இருந்தன.
தன்னுடைய வளர்ப்பு தந்தையிடம் இந்த கடின உழைப்பை ஆண்டவர் கற்றுக்கொண்டாரோ? பவுலடியார் நமக்கு சொல்லுகின்றாரே, உழைக்க மனம் இல்லாத எவரும் உண்ணலாகாது. உங்களில் சிலர் சோம்பி திரிந்து பிறர் காரியத்தில் தலையிடுவதாக நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நாங்களோ எங்கள் கைகளாலேயே பாடுபட்டு உழைத்தோம். ஆண்டவருடைய சீடர்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான். ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையினோட தாலந்து ஓமையை சொல்லும் போது அந்த முதல் 2 ஊழியர்களிடம் என்ன சொன்னார்? நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நீ சிறிய காரியத்திலே பிரமாணிக்கமாயிருந்தாய், எனவே பல நகர்களுக்கு உன்னை அதிபதியாக்குவேன், இன்னும் ஏராளமான பொறுப்புகளை உனக்கு கொடுப்பேன். ஆனால் சோம்பேறியே, கெட்ட ஊழியனே, உன்னிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை வட்டிக்காரரிடமாவது கொடுத்திருக்கலாமே என்று உழைப்பின் மேன்மையை எப்படி எடுத்து சொன்னார் பாருங்கள். கடின உழைப்பாளியால் வளர்க்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கடின உழைப்பை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார் பாருங்கள். உயர்ந்த மனிதர்கள் அடைந்த உச்சியைத்தான் முறைத்து பார்க்கிறோமே தவிர, அதற்காக அவர்கள் விழித்திருந்த ராத்திரிகள், சிந்திய வியர்வைகள், இவை அனைத்தையும் நாம் ஏனோ மறந்தே போய்விடுகிறோம். Genius is 99% perspiration, 1% inspiration என்று சொல்லுவார்கள். சிந்திய வியர்வை, கஷ்டப்பட்டது, கண்ணீர் விட்டது, இவற்றினால் தான் நீ முன்னுக்கு வர வேண்டும். சிறு பிள்ளைகள் கூட பிரியமானவர்களே அப்படித்தான் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவதுண்டு, உலகம் உன்னுடைய மார்க்கை வைத்து, மதிப்பீட்டை வைத்து அது உன்னை மதிப்பு செய்கிறது. ஆனால் கடவுள் உன்னுடைய கடின உழைப்பை வைத்து உன்னை மதிப்பீடு செய்கிறார். அன்னை தெரேசா அதைத்தான் அடிக்கடி சொல்லுவார்கள். வெற்றி வெற்றி என்று அந்த பேயால் நீ அலையாதே, வெற்றியை விட பிரமாணிக்கும் கஷ்டப்பட்டு உழைப்பது, இதுதானே மிக மிக முக்கியமானது. கஷ்டப்பட்டு உழைக்க அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கஷ்டப்பட்டால்தான், முயற்சி எடுத்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி. போதுமான பணம் உன்னிடம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், இருந்தாலும் கூட ஆண்டவர் உன்னை உழைக்கத்தான் அழைக்கிறார். உழைத்து வளத்தை பெருக்கி தேவையில் இருக்கின்ற உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நீ உதவி செய்யும் போதுதான் நீ மனிதன். புனித இரேனியஸ் சொல்லுவார், What is the glory of God? கடவுளின் மாட்சி என்பது என்ன? கடவுளின் மாட்சி, a man and woman fully alive and active. எந்த மனிதன் முழுமையாக தன்னையே கொடுத்து வாழ்கிறானோ, செயல்படுகிறானோ, கடவுளுக்காக உழைக்கிறானோ, அவன்தான் கடவுளின் மாட்சிமை என்று சொல்லுவார். புனித சூசையப்பர் ஒரு உழைப்பாளி. பிரியமானவர்களே, புனித சூசையப்பர் உழைப்பாளி மட்டுமல்ல, ஒரு கண்காணிப்பாளர். அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை மட்டுமல்ல, அவரிடம் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் எப்படி பத்திரமாக பாதுகாக்கிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோமே, நல்ல ஒரு கண்காணிப்பாளன் தக்க காலத்தில் தன்னுடைய ஊழியர்களுக்கு படி அளக்கிறான். அவன் தன்னுடைய வேலையாட்களை அடித்து துன்புறுத்துவதில்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் பெருவிழா குடும்ப விழாவாக இருக்க போகிறது. பிள்ளைகள், கணவன், மனைவி, பெற்றோர், தாத்தா, பாட்டி, மற்ற உறவுகள் எல்லாரும் ஒன்று கூடி வரப்போகிறோம். நாம் எல்லாருமே ஒருவருக்கொருவர் பொறுப்பானவர்கள், கண்காணிப்பாளர்கள். நாம் யாரும் தனியே ஆண்டவரிடம் செல்ல முடியாது. ஒரு விதத்திலே குடும்பத்தோடு ஆண்டவரிடம் போக வேண்டும். சில சமயத்துல சில தாய்மார்கள் இப்படி புலம்ப கேட்டிருக்கிறேன், கிளியாட்டம் என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், இப்படி நாசமாக்கிட்டானே என் மருமகன் என்று சொல்லுவார்கள். சூசையப்பர் தன்னுடைய மனைவி மரியாளை பாசத்தோடு பாதுகாத்தார், அன்போடு கவனித்தார். சூசையப்பர் தன்னுடைய பிள்ளையை பத்திரமாக பாதுகாத்தார், ஆபத்திலிருந்து பாதுகாத்தார், அவருக்கு பயிற்றுவித்தார். அதைத்தானே எல்லாருமே செய்ய வேண்டும். நாம் யாருமே ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கும் போது நம்முடைய குடும்பத்தை வீணாக்கியவர்கள், நம்மால் மற்றவர்கள் கெட்டு போனார்கள், பாதிக்கப்பட்டார்கள் என்ற நிலைக்கு ஆளாகவே கூடாது.
நல்ல கண்காணிப்பாளராக வாழ புனித சூசேப்பர் நம் எல்லாரையும் அழைக்கிறார். இன்னும் விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம், எப்படி சூசேப்பர் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார், இறைவனுடைய சட்டப்படி வாழ்ந்தார். லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், சட்டப்படி அவர் அனைத்தையும் செய்தார் என்று. சீசர் அகுஸ்துவின் கட்டளைப்படி குடிக்கணக்கை பதிவு செய்ய ஒரு அரசனுக்கு பணிந்து அவர் பெத்லகேமுக்கு பயணமானார். அரசனுக்கு மட்டும் பணியவில்லை, அவர் எல்லாரை விட அதிகமாக அரசர்க்கெல்லாம் அரசர், எல்லாம் வல்ல தெய்வத்துக்கு பணிந்தார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், நீ அஞ்ச வேண்டாம், உன் மனைவி மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான், நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடனே சூசேப்பர் தம் மனைவி மரியாளை ஏற்றுக்கொண்டார். கடவுளுக்கு கீழ்ப்படிவது பாருங்கள். மனைவியை ஏற்றுக்கொள்ளுகின்ற சூசேப்பரை ஊற்று பாருங்கள். கடவுளின் சித்தத்திற்கு பணிவது மத்தேயு நற்செய்தியிலே மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. இப்போது மட்டுமல்ல, குழந்தைக்கு ஆபத்து எனும் போது குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, கடவுள் கனவிலே அவருக்கு சொல்லும் போது பணிகின்றார். எகிப்திலிருந்து குழந்தையை கொல்ல தேடியவர்கள் இறந்து போய்விட்டார்கள், மீண்டும் போ உன்னுடைய நாட்டுக்கு, பணிகின்றார். மீண்டும் யூதேயாவில் ஆபத்து இருப்பதாக நினைத்து எச்சரிக்கப்பட்டு கலிலேயாவுக்கு நாசரேத்துக்கு வருகின்றார், பணிகின்றார். கடவுளுக்கு கீழ்ப்படிவது, அதையே பிரமாணிக்கமாக கொண்டிருப்பது. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், நாம் நம்முடைய தீய நாட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், கெட்ட நண்பர்களுக்கு கீழ்ப்படுகிறோம், உணர்வுகளுக்கு இச்சைக்கு கீழ்ப்படுகிறோம். அப்போது நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நாம் நம்முடைய நிம்மதியை கெடுப்பதோடு மட்டுமல்ல, மற்றவர்களின் நிம்மதியையும் கெடுக்கிறோம். ஒரு பையன் தன்னுடைய அம்மாவோடு மெடிக்கல் ஷாப்புக்கு போனானா மருந்து வாங்குவதற்கு. எல்கேஜி படிக்கிற பையன். அப்போது உங்களுக்கு தெரியும், இந்த மருந்து கடையெல்லாம் அங்க ஒரு ஜார்ல சாக்லேட்டும் வச்சிருக்காங்க. அம்மா மருந்து மட்டும்தான் வாங்கினாங்க, சாக்லேட் எதுவும் அந்த பையனுக்கு வாங்கி கொடுக்கல. உடனே அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்க அந்த ஆளு இந்த சின்ன பையனை பார்த்து, ஏண்டா அந்த சாக்லேட்டை மறைச்சு மறைச்சு பாக்குற, நீ சாக்லேட் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ என்ன ஜாடி என்னுடைய மூடியை திறந்தாராம். இந்த பையன் அவர் சொன்னாலும் பேசாமலே இருந்தான். ரெண்டாவது தடவையும் சொன்னாராம், சீக்கிரம் எடுத்துக்கடா, அம்மா மருந்து வாங்கி முடிச்சாச்சு, பில் எல்லாம் போட்டாச்சு, நீ சாக்லேட் இலவசமா தான் கொடுக்கிறேன் எடுத்துக்க சொல்லும்போது அப்போதும் அவன் எடுக்கவில்லையா. கடைசியாக அவன் அப்படி இருப்பதை பார்த்து விட்டு அந்த பார்மசிஸ்ட் என்ன பண்ணாராம், அவரே தன்னுடைய கையை அந்த ஜாடியிலே விட்டு அந்த பையனுக்கு சாக்லேட் கொடுத்தாராம். அவன் 2 கைகளிலும் அப்படியே அந்த சாக்லேட்டை எல்லாம் வாங்கினார். போகும்போது அம்மா கேட்டார்கள், ஏண்டா அந்த மெடிக்கல் ஷாப்காரரு ஒரு தடவை இல்ல 2 தடவை சொன்னாரு நீ சாக்லேட் எடுத்துக்கன்னு, நீ ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, அம்மா நானா எடுத்திருந்தா 2-3 தான் எடுத்திருக்க முடியும், அவர் கையால எடுக்கும் போது என் கை நிறைய சாக்லேட் கிடைச்சது பாருங்க. பிரியமானவர்களே, கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய திட்டத்தோடு ஒத்துழைக்கும் போது, நீ நினைப்பதற்கும் மேலாக அருள் ஆசீர்வாதம் உடைய குடும்பத்திலே பொங்கி பெருகும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இதுதான் சூசேப்பருடைய வாழ்க்கை முறை. கிறிஸ்துமஸ் விழாவில் ஏனோ பல நேரங்களிலே இந்த சூசேப்பரை சற்று ஒதுக்கியே வைத்து விடுகிறோம். சாதாரணமாக யாராலும் பாராட்டப்படாமல், பல நேரங்களிலே தெரிந்து கொள்ளப்படாமல் சூசேப்பர் எப்படியெல்லாம் இருக்கிறார் பாருங்கள். அன்பு செய்ய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உண்மையான அன்பு எது பிரியமானவர்களே? பொருட்களை கொடுப்பது மட்டுமல்ல, சூசேப்பர் தன்னுடைய உழைப்பை கொடுத்தார், தன்னிடம் இருந்ததையெல்லாம் கொடுத்தார், தன்னுடைய வருமானத்தை எல்லாம் அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் செலவழித்தார். மௌனமாக அவர் துன்புறுவது பழைய ஏற்பாட்டு யோசேப்பையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் போது என்ன சொல்லுகிறார்? என்னை இப்படி விற்றுவிட்டீர்களே என்று நீங்கள் கலங்காதீர்கள், கடவுள்தான்
உயிரை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு முன்பாக என்னை இங்கே அனுப்பினார். அந்த பெருந்தன்மை, மௌனமாக துன்புறுவது, எல்லாரையும் அரவணைப்பது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது, இதுதான் புனித சூசேப்பர். கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு ஒரு வாரத்திற்கு முன் எப்படி தன் மனைவி மரியாவை அக்கறையோடு ஏற்றுக்கொண்டார், பாசத்தோடு ஏற்றுக்கொண்டார், பாதுகாத்தார், இறைவனின் திருவுள்ளத்துக்கு பணிந்து எல்லாவற்றையும் நிறைவாக செய்தார், கஷ்டப்பட்டு உழைத்தார், தம்மையே கொடுத்தார், மௌனமாக துன்புற்றார் என்று நமக்கு காண்பிக்கின்ற இந்த சூசேப்பரிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அர்த்தமுள்ள விழா கொண்டாடுவோம். ஆமென்.